பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம். இந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம்தான் என்பதை இந்த ஆண் சமூகம் நினைப்பதுவே இல்லை. ஆண் பிள்ளைகளுக்கு சிற்சில மாற்றங்களையே உடலில் ஏற்படுத்துகின்ற இந்த இயற்கை பெண்களுக்கு உடலிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து அவர்கள் வெளியில் வருவதற்குள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. பெண்கள் ஒழுக்கமாக இந்த இந்தியாவிலே வளர்க்கப்பட்ட காரணத்தினால் குடும்ப வாழ்க்கையை கட்டி பிடிப்பவர்கள், கட்டி காப்பவர்கள் பெண்களாகவே இருக்கின்றார்கள். கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் ஜெயிக்கும். ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல். மான் போன்ற விழிகளை உடைய மனைவியினுடைய அல்லது மங்கையரினுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மனுஷன் இப்படி வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? மனிதன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னாக்க தெளிவான மனது, திடமான உடம்பு, தேவையான பணம், அன்பான மனைவி, அறிவுள்ள பிள்ளைகள். இந்த அன்பான மனைவின்னு சொல்றோமே, பெண்களை பற்றி நிறைய பேர் பெண்கள் இருக்கீங்க. இந்த கூட்டத்தில் நிறைய பேர் ஆண்கள் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். பெரும்பாலும் இந்த மாதிரி கூட்டங்களில் போனா ஆண்களை விட பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. நான் இந்த இடத்துல சொல்றது ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்ணின் பெருமை என்ன என்பதை புரிந்தால்தான் மனைவியினுடைய அருமை நமக்கு புரியும். மனைவியினுடைய அருமை புரிந்தால்தான் அந்த குடும்பம் என்பது சிறப்பாக அமையும் என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த பதிவு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதி ஒருபடி மேல போய் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். அந்த மூடர் யாருன்னு நமக்கே தெரியும். அடுத்த ஒருபடி மேல போய் சொல்றாரு, ஆணும் பெண்ணும் நிகரனக் கொண்டால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்கும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காண. நீங்க எப்படிப்பட்ட அடக்குமுறையில் இருந்த இந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இன்றைக்கு இந்த நிலையை அடைகிறார்கள் என்றால் அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன? பெண் பலாத்காரம், பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள், கருவறை முதல் கல்லறை வரை பெண்களை பாதுகாக்க சட்டங்கள் இயற்றியும் நம்மால் தடுக்க முடியவில்லை என்றால் பெண்ணின் பெருமையை பிள்ளைகளுக்கு சொல்லித் தந்தால் மட்டுமே இந்த குற்றங்களை தடுக்க முடியும். என்ன பெண்ணினுடைய பெருமை? பாரதி இப்படி சொல்லிட்டாரா? உரைநடையில் எழுதுறாரு, பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டுணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேருளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு ஒரு பெண்ணை பத்தி மிக பெருமையாக பேசியவன் பாரதி. வள்ளுவர் பெண்ணில் பெருந்தக்க யாவுல அப்படின்னு அறத்துப்பால்ல கேள்வி எழுப்பிய வள்ளுவர் பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்திலே இல்லடான்னு சொன்னவர் வள்ளுவர். இதெல்லாம் விட ஒருபடி மேல போய் திருவிக்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, படிங்க. புத்தக திருவிழாவில் பேசிட்டு இருக்காங்க. அவர் எழுதுவாரு, ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல்பர். யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாரும் காலரை தூக்கி விட்டுட்டு வெள்ளை சிலைமா வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, இதுக்கு நம்ம நினைப்போம் நம்ம தான் காரணம்ட்டு. பின்னாடி சொல்றேன் யார் காரணம்ட்டு. இப்போ திருவிக்கு அப்படி சொல்லிட்டாரு. சங்க இலக்கியத்துல இந்த பெண்ணை பத்தி சொல்றான். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தான் எல்லாம் தெரியும், வெளியில போறோம், பெண்களுக்கு என்ன ரொம்ப தெரியுங்கிற எண்ணம் இன்னும் இருக்கிறது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களை பத்தி என்ன சொல்லியிருக்கானா, பெண்களும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெருமையை. மிக அழகாக, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம்னா, அத்திப்பூ எப்பயாவது பூக்குதில்ல, அதை பார்த்தரலாமா, வெள்ளை நிற காக்கைய பார்த்தரலாமா, நீர் மீன்ல நீந்தி போற தடத்தை கூட பார்த்தரலாமா. ஆனா ஞானிகளுக்கு தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமா என்னன்னு சந்தேகமா. என்ன, மான் போன்ற விழிகளை உடைய மனைவியினுடைய அல்லது மங்கையரினுடைய
உடலில் உள்ள மனதில் உள்ள எண்ணத்தை அறிந்தவன் உலகத்தில் எவனும் இல்லைன்றான். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் புத்திசாலின்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்துங்க. இந்த குடும்ப உறவுகள் நம்ம சொல்றோமே, இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து பாக்கி ஒழுக்கமா ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய கடமை, படிப்பினுடைய தலையாய கடமை. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானதுங்கிறோம். கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம், தனி மனித முன்னேற்றமும் சமுதாயத்தின் வாழ்க்கையும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப இவ்வளவு பேர் இதை சொல்லிட்டு வந்தாங்கல்ல, இந்த பெண்ணினுடைய பெருமையை சொல்லிட்டு வந்தாங்கல்ல, இந்த ஒழுக்கத்தை பத்தி இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு காரணம், ஒரு பெண்ணினுடைய பெருமையை முழுமையா அறிந்தா மட்டும்தான் சொல்லணும்னு நான் சொல்றேன்ல. ஏன் சொல்றோம்? அருமை நண்பர்களே, நாம் சிசுவாக இந்த பூமியிலே வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண். நாம் சடலமாக இறுதியாக கடத்தப்பட்டிருக்கும் போது இந்த பூமியிலே நம் முகம் பார்த்து அழுபவள் பெண். பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம். இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களில் 70 கோடி பேர் பெண்கள். மீதமுள்ள அந்த 70 கோடி ஆண்களும் இந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம்தான் என்பதை இந்த ஆண் சமூகம் நினைப்பதுவே இல்லை. அதனால்தான் கருவறை முதல் கல்லறை வரை அவர்களை பாதுகாக்க நாம் சட்டங்கள் இயற்ற வேண்டியது இருக்கிறது. பெண் சிசு கொலையை தடுப்பு சட்டம், போஸ்கோ சட்டம்னு இளம் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்வதை தடுக்க சட்டம், வரதட்சணை கொடுமையை தடுக்க சட்டம், ஈவ் டீசிங் பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம், குரூயல்டி டு உமன் ஆக்ட் பெண்களை கொடுமைப்படுத்துவதை தடுக்க சட்டம், சதி பிரிவென்ஷன் ஆக்ட் சாவுல கூட கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் இருந்த சட்டத்தை ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828ஆம் ஆண்டு தீர்த்தார். இல்லைன்னா இன்னும் அது நடக்கும். இவ்வளவையும் மீறி இந்த பெண்கள் வர்றாங்க. நீங்க யோசித்து பாருங்க, காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கட்டிலுக்கு பெண் வேண்டும், வீடு பெருக்க பெண் வேண்டும், சோறு சமைக்க பெண் வேண்டும், கொஞ்சி குலாவ பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும், குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது எந்த ஊர் நியாயம்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் உசிலம்பட்டியில, இன்னைக்கு வரைக்கும் தருமபுரியில சுதந்திரம் முடிந்து பெற்று 75 ஆண்டுகளை கடந்து விட்டோம். பெற்றோர்களே தன்னுடைய குழந்தையை பெண் குழந்தை என்ற காரணத்தினால் கழுத்தை நிறுத்தி கொண்டார்கள், கைது செய்தார்கள் காவல்துறை. இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோமா இல்லையா? விலங்குகள் கூட தன் வயிற்றிலே இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்த்து அதை கொலை செய்ய முற்படுவது இல்லை. ஜனாதிபதி திரு கே நாராயணன் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் போது சுதந்திர தின விழா உரையிலே ஒரு அற்புதமான கருத்தை பதிவு செய்தார். உலகத்திலேயே உன்னதமான இடம் தாயினுடைய கருவறை. ஆனால் இந்த பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லைனர். எத்தனை உண்மை பாருங்கள். அப்படி என்றால் நாம் எங்கே இன்னும் பெண்களுக்கு ஒரு ஆணை ஒரு பெண் ஒரு தனியான இடத்திலே சந்திக்க நேர்ந்தால் அந்த பெண்ணினுடைய மனதிலே தைரியம் வர வேண்டுமே ஒழிய பயம் வரக்கூடாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. இதையெல்லாம் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், அருமை நண்பர்களே, இயற்கை கூட இந்த பெண்களுக்கு உதவி செய்யவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? 15 வயதிலே ஆண் பிள்ளைகளுக்கு சிற்சில மாற்றங்களையே உடலில் ஏற்படுத்துகின்ற இந்த இயற்கை பெண்களுக்கு உடலிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து அவர்கள் வெளியில் வருவதற்குள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அதற்கு பிறகு திருமணமாகும் போது 20 வயது ஒரு வீட்டிலே 20 ஆண்டுகள் ஒரு மரம் வந்து ஒரு இடத்துல வளர்ந்ததை வேரோடு பறித்து கொண்டு போய் வேறு இடத்திலே நட்டால் வேர் பிடிக்க என்ன பாடுபடுமோ அதுபோல பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு திருமணம் என்ற பெயரால் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்கு வேர்பிடித்து வளர்வதற்குள் அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. பிள்ளை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு அந்த பெண்களினுடைய உடல்நிலையை புரட்டி போட்டு விடுகிறது. மானோபாஸ் பீரியட்ல உடலும் மனமும் அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போவதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்லை என்கிறது உளவியல். இதையெல்லாம் மீறி பெண்களுக்கே உரிய மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், ஆண்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாத இத்துணையையும் ஒரு இருமல் தும்மலை போல கடந்து இந்த ஆண்களுக்கு உதவி செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக எடுக்கின்ற பெண்களை இந்த ஆண்கள் தொடர்ந்து கொடுமைப்படுத்துகிறோம் என்றால், அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றால், ஒரு பௌராணிக் கதைகள்னு ஒன்று வரும். அதுல ஒரு பறவை என்ன செய்யும்? பௌராணி பறவை தன் குழந்தைகளுக்கு குஞ்சுகளுக்கு இறை கிடைக்காத போது தன்னுடைய நெஞ்சை அலகால் கீறி
அதில் வடிகின்ற இரத்தத்தை வாயால் பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகள் பசியாறுவதை பார்த்து தானும் பசியாறும். இன்றைய நிலையிலே பெரியர்களே, உங்களுடைய வீட்டிலே மனைவி என்ற பெயரிலோ தாய் என்ற பெயரிலோ ஒரு பௌராணிக் கதைகளிலே வருகின்ற பெலிகான் பறவை என்று ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பால் அதில் மாற்று கருத்தே இல்லை. இதை புரிந்து கொண்டு பெண்களுக்கு உரிய மரியாதையை நாமும் கொடுத்து பிள்ளைகளுக்கும் கொடுக்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு. மனைவி பத்திரிகையில் அடிக்கிறோம், அன்பும் அறனும் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கல நன்மக்கட்பேறு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த உலகத்துல நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்ல மனைவி கிடைச்சு நல்ல பிள்ளைங்களோட ஒருத்தன் வாழ்ந்தான்னா தேவர்கள் வாழ்ற வாழ்க்கைக்கு சமமானதுன்னு வள்ளுவர் சொல்றார். இன்றைய சூழ்நிலையிலே இந்த குடும்பங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழாமல் மாறி போவதற்கு என்ன காரணமாக இருக்கிறது? அருமை பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். குடும்பம் என்பது ஜன்ம ஜன்மங்களாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு. அதனால்தான் அதனை ஆயிரங்காலத்து பயிர் என்றே சொல்லுகிறார்கள். ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய அறிவோ திறமையோ அனுபவமோ அல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டதை. எந்த மரத்திலே நார் உரிப்பது, அது கூட்டை எப்படி அமைப்பது பார்த்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை எனக்கு. நான் கிராமப்புறத்திலிருந்து வந்தவன். முட்டையிடுவதற்கு ஒரு இடம், குஞ்சு பொறிப்பதற்கு ஒரு இடம், கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், அந்த தூக்கணாங்குருவி கூட அரை அறையா இருக்கும். எந்த புயலிலும் மழையிலும் எந்த மரத்தில் கூடு கட்ட வேண்டும் என்று அதற்கு தெரியும். ஈச்ச மரத்தில் கட்டும், அவ்வளவு உயரத்தில். ஆடுமே ஒழிய ஒரு முட்டை கூட கீழே விழாது. யோசித்து பாருங்கள், ஒரு தூக்கணாங்குருவிக்கு அந்த அறிவு எப்படி வந்தது? மூதாதையர்களிடமிருந்து. அதை போல குடும்ப உறவு என்பது எப்படி நம்மளுடைய ஜனநாயக ஆட்சின்னு சொல்லி பெருமைப்படுறோம், எல்லாமே சுதந்திரத்தை நோக்கி எல்லா நாடுகளும் படையெடுக்கின்றனவல்லவா? எப்படி வந்தது? மன்னர் ஆட்சி, சோசியலிச ஆட்சி, கம்யூனிச ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்த்து இந்த மக்களாட்சி முறைதான் சிறந்தது என்று எப்படி தேர்வு செய்தோமோ, வாழ்க்கை முறையை பரீட்சித்து பார்த்த நம்முடைய மூதாதையர்கள் இந்த குடும்ப வாழ்க்கை தான் மிகச் சிறந்தது என்று கண்டுபிடித்தார்கள். ஏன் தெரியுமா? ஆணுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, முதியவர்களுக்கு பாதுகாப்பு. அதனால் இதை இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர், தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ், குடும்ப கோர்ட்டுகள் நிரம்பி வழிகின்றன. அந்த ஊடகங்கள் சின்ன திரை பெரிய திரையெல்லாம் ஊதி பெரிதாக்குது. தயவு செய்து நம்பாதீர்கள், அப்படி அல்ல. அது 1000 பேரிலே 6 பேர் கூட கணக்கெடுப்பின்படி அந்த முறையான வாழ்க்கை முறைக்கு யாரும் செல்லுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் ஒழுக்கமாக இந்த இந்தியாவிலே வளர்க்கப்பட்ட காரணத்தினால் குடும்ப வாழ்க்கையை கட்டி பிடிப்பவர்கள், கட்டி காப்பவர்கள் பெண்களாகவே இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அமெரிக்காவில் பேசிட்டு ஒரு பெண்கள் மாநாடு நடந்துச்சு. நான் பேச போயிருந்தது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் திரு பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்களும் நான் ஒரிசாவோட சீஃப் செக்ரட்டரி. 18 மணி நேரம் பயணம். உலக பெண்கள் மாநாட்டில் அட்டன் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்காரங்க 2 பேர், இந்தியாவில் உள்ள 2 பேர், 4 பேர் வர்றாங்க. என்னை பார்த்தோன்னா என்கிட்ட அறிமுகப்படுத்திட்டாங்க. நான் என்னுடைய மனைவி அறிமுகப்படுத்தினேன். காரணத்தோடு இந்த பதிவு. அவங்க சொன்னாங்க, உங்க மாநாட்டில் என்னமா விசேஷம்னு கேட்டேன். சொன்னாங்க பாருங்க, அவங்க சொன்னதை அப்படியே சொல்றேன் சார். மேலை நாட்டு பெண்களினுடைய நடை உடை பாவனைகளையும் அவங்களுடைய லிப்ஸ்டிக், அவங்களுடைய நுனிநாக்கு ஆங்கிலம், இதெல்லாம் பார்த்து நாங்கள் வியந்து போய் பார்த்துட்டு இருந்தோம் சார். அப்படியே சொன்னதை சொல்றேன். அவங்க இந்திய பெண்கள் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு உங்கள்கிட்ட நாங்க தோத்து போயிட்டோம், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா சார்? உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை இந்தியர்கள் இதுவரை உடைக்கவில்லை, நாங்கள் உடைத்து விட்டோம், அதனால உங்கள்கிட்ட தோத்து போயிட்டோம். எப்படி பாருங்க, எங்க இருக்கோம் பாருங்க. நம்ம கண்ணதாசனை தான் கூப்பிடணும். இப்ப கண்ணதாசன் சொல்லுவாரு, மிக அழகாக சொல்லுவார், பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பலர் பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் வரும். முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? ஒருவனுக்கு ஒருத்தி. இந்த வாழ்க்கை முறை இருக்கின்ற காரணத்தினால் தான் உலகமே நம்மை வியந்து பார்க்கின்றது என்பதை ஒரு உலக பெண்கள் மாநாட்டிலே உறுதி செய்கிறார்கள் என்றால் நாம் அதை கட்டி பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது எவ்வளவு அவசியம். மனைவின்னு சொன்னேன் உங்கள்கிட்ட, நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்தில் மட்டுமே கிடைக்கும். நீங்க பாருங்க, கொரோனா வந்தோன்னா எல்லாரும் எங்க இருந்தோம்? குடும்பமா, அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைங்க வீட்டை கூட்டிட்டு உள்ளதானே இருந்தோம்.
பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? யோசித்து பாருங்க, உண்டா இல்லையான்னு. உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையுடைய எம்மிடை நட்புங்கிறார் வள்ளுவர். உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னவோ ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைல்ல, அது மாதிரிடா கணவன் மனைவி உறவுங்கிறாரு. யோசித்து பாருங்க. அதோட மட்டும் இல்ல, குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே உலகத்தில் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனைகள் வரும்போது அது வளர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும், கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனால் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காதவர்கள் என்ற நிலை வந்துவிடும். என்ன செய்யணும்? யாராவது ஒருவர் அமைதியாகிவிட்டால் பிரச்சனை அத்தோடு தீர்ந்து விடும். ஏன் அமைதியாகணும்? கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பது தானே ஒழிய நம்மில் யார் ஜெயிக்கிறார்கள் என்பது இல்லையே. ஈச் ஹேஸ் காட் வாட் தி அதர் ஹேஸ் நாட், ஈச் கம்ப்ளீட் தி அதர் அண்ட் கம்ப்ளீட்டட் பை தி அதர்ங்க. அந்த காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க. எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க அதனால சொல்றேன். விவசாய குடும்பம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை. ரொம்ப கோபமா வயலுக்கு போறான் கணவன், சாப்பிடாம போயிடுறான். மனைவி குழந்தைய ஆடிக்கிட்டு இருக்கா. அதே கோபத்துல அங்கேருந்து வர்றான், மனைவிட்ட சண்டை போடணும்ட்டு. கடைசி வார்த்தை தன்னுடையதா இருக்கணும்ட்டு. அவ இந்த ஒரு முடிவு கொண்டு வரணும்னு முடிவோட இருக்கா. குழந்தை அழுவுது. ஏண்டி குழந்தைய அடிச்சியான்னு கேட்கறான். உன் குழந்தைய அடிக்கல அப்படின்னு. அப்புறம் ஏன் அழுவுது அப்படின்னு கேட்கறான். உன்ன உன் பிள்ளைய பாரியா, நான் அடிச்சிருந்தா கண்ணத்துல அந்த 5 விரலும் பதிஞ்சிருக்கும், நான் அடிச்சிருக்கேன் பாரு. அதை எப்படி சொல்றா? இந்த பிரச்சனை தீர்றது எப்படின்னு பாருங்க. எல்லோரும் பெரியவர்கள் தானே. அந்த காலத்திலையும் பிரச்சனை இருந்துச்சு. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் அல்லவா? அவ சொல்றா, யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் பதியவில்லை, தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று. பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா, மாதா மரிக்கின் மகன் நாவின் நற்சுனை போம், தாதா எனில் கல்வி தானகிலும், ஓதி உடன் வந்தோர் மரிக்கின் தோல்வழி போம், மனையாளந்தோ இவை யாவும் போம். என்ன அர்த்தம்? அப்பா இறந்து போனாங்கன்னா படிப்பை தொடர முடியாதான், அம்மா இறந்து போனா வாய்க்கு ருசியா கிடைக்காதான், கூட பிறந்த இறந்து போனா தோல் வழி போயிடுமா, மனைவி இறந்து போனா எல்லாமே போயிடுமா. சங்க இலக்கியத்தில் சொல்றான் மனைவியினுடைய பெருமையை. தலைவன் தலைவிக்காக சொல்லப்பட்ட பாட்டாக இருந்தாலும் மனைவிக்காக இதை சொல்லுகின்றேன். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்ன அர்த்தம்னா, செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா ரெண்டு சேர்ந்து சகப்பா ஓடுறதுல இருந்து எப்படி பிரிக்க முடியாதோ, கணவன் மனைவி உறவுங்கிறது ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாம திருமணத்தன்றே ஆகி போய்விட்டதுங்கிறான். அடிதாங்கும் அளவையின்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காற்றுள் துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. சுருக்கமா உங்களுக்கு உடையதை சொல்றேன். 2 யானைகள் கோடை காலத்துல தண்ணி இல்லாம ஓடுது. கணவன் மனைவி உறவை 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் எப்படி சொன்னான்னு பாருங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தா தான் உயிர் வாழ முடியும். ஓடி ஓடி களைச்சு போய் நிக்குது. காட்டுக்குள்ள ஒரு குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. 2 யானையும் துதிக்க வைக்குது, ஆண் யானையும் பெண் யானையும். தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் குடிக்காம இருக்க. அந்த சூழ்நிலையில கூட பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறுன்னா பெண் யானைக்கு ஊட்டி விட்டு மீதம் இருந்த நீரை ஆண் யானை குடித்தது. இங்கு உட்கார்ந்திருக்கின்ற அத்துணை பேரும் தன்னுடைய மனைவியை அப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னவன் தமிழன். யோசித்து பாருங்க. இது மட்டுமல்ல, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் தணிந்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். அப்புறமா சொல்றேன்னு உங்ககிட்ட சொன்னல, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளையும் நிலையுமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மனைவி வேற இருக்கிறதுனால நாமெல்லாம் வீழ்ந்து விடாமல் இருக்கிறோம் என்பதை மனதிலே தயவு செய்து பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.